ஹாய் பேரண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னா 2 நாளாக சும்மா வெளுத்து வாங்கிச்சு மழை. அந்த மழையினால் இப்போ ஏற்காட்டில் ஃபுல்லாக தண்ணி ஏறி இப்போ இங்கே சரபகா நதி வெள்ளாளபுரம் ஏரியில் ஃபுல்லாக நம்புது. ஏகப்பட்ட தண்ணி வருது, தரையை தொட்டுக்கிட்டு போகுது. இப்போ பாருங்கள், தண்ணி பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி ஏறிக்கிச்சு. அநேகமாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கழுங்கு வலிஞ்சிருன்னு நினைக்கிறேன். எல்லாம் இது பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாக காட்டில் தண்ணி ஏறிக்கிச்சு. ஏகப்பட்ட வேகமாக தண்ணி போயிட்டுருக்குது. இது அணைமேட்டில் ஃபுல்லாக காவேரி மாதிரி ஓடிட்டுருக்குது. அது அங்கே போய் ஒரு வீடியோ இருப்போம், பார்ப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அணைமேட்டில் கழுங்கு வலிச்சு ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டுருக்கோம். அந்த கழுங்கு பார்க்குறதுக்கு தான் இப்போ வந்துட்டுருக்குறோம். மேலே கழுங்கு மேலே தண்ணி எப்படி பார்த்தாலும் ஒரு 3 அடி மேலே ஏறி இருக்கிறோம். அதான் இப்போ அங்கே சரபகா நதிக்கு போகிற தண்ணி. இப்போ அதை பார்க்குறதா வந்திருக்கிறோம் வண்டியோட. அணைமேட்டுக்கு வந்தாச்சு. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எவ்வளோ போகுதுன்னு. சும்மா கடலாட்டம் போகுது. தண்ணி சும்மா சீறி பாய்ந்துட்டு போகுது. ரெண்டு நாளாக வெளுத்து வாங்கினதுனால தண்ணி நல்லா மழை பெஞ்சு விடாமல் மழை பெஞ்சிட்டுருந்துச்சு. அதனால் மழை பெருக்குன்னு சொல்லலாம், இல்லை தண்ணி பெருக்குன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ தண்ணி வந்துக்குது. ஏற்காட்டு மலையிலேருந்து அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குது. சீறி பாய்ந்துட்டு போகுது. பாருங்க மக்களை. செம்ம தண்ணி, செம்மண் தண்ணியாக வருது. தண்ணி ஃபுல்லாக ஏறி இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஏறி இப்போ கோயிலுக்கு மேலே ஏறிட்டுருக்கு தண்ணி. இப்போ ஊருக்குள்ளே புகுந்து போக மாதிரிக்குது தண்ணி. பாருங்கள், சைக்கிள் கூட முழுகிட்டுருக்கு. காலையில் யாரும் நிறுத்திவிட்டு போயிருப்பாங்க மாதிரி இருக்குது. ஃபுல்லாக தண்ணி ஏறுது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் காட்டுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. இந்த பக்கமும் காட்டுக்குள்ளே வெள்ளாமை காட்டுக்குள்ளே தண்ணி ஏறிடுச்சு. எல்லாம் வயலுக்குள்ளே விவசாயம் பண்ணி இருப்பாங்க மாதிரி இருக்குது. அதை பாதி தண்ணி பூந்துருச்சு. இதோட அந்த வருஷத்துலேயே இப்போ 4வது ஆகிட்டு தண்ணி. அணைமேட்டுக்கு வரியா? அணைமேட்டுக்கு இங்கே ஃபுல்லாக பாருங்கள், பாலத்தை பிடிச்சிட்டு போகுது. இவ்வளோ தூரம் பாலத்தை பிடிச்சிட்டு போகுது. இப்போ புது பாலம் கட்டி இவ்வளோ தண்ணி இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு தரம்.
ஃபுல்லாக தண்ணி ஏறுது. வரட்டும் வரட்டும், என்னென்னமே அடிச்சுக்கிட்டு வருது. என்னென்னமே குப்பையெல்லாம் பூரம் அடிச்சுக்கிட்டு வருது. இன்னும் பெரிய அணைமேட்டுக்கு அந்த அணையில் போய் பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போகிறதுக்கு இடம் இல்லை, அனுமதி இல்லை மாதிரி இருக்குது. எல்லாம் இங்கேருந்துட்டே பார்க்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். மணிங்க வா. அதான் வண்டி எடுத்துகிட்டு வா, பாலத்துக்கிட்ட. அந்த பாலத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை, அது தண்ணி ஃபுல்லாக ஏறிட்டு இருக்குது. இங்கே பாலத்துக்கிட்ட எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்ப்போம். அணைமேடு பாலம் இதுதான். சரபங்கா நதிக்கு போகிற தண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அங்கிருந்து தண்ணி வருது. ஏமணி அங்கிருந்து தண்ணி வருது. அப்போ 3 பக்கமும் தண்ணி வருது. அதான் அங்கிருந்து வருது, அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஃபுல்லாக ஏறிக்கிச்சு. இன்றைக்கி எங்கள் ஊர் வெள்ளாளவர ஏரி ஃபுல்லாக நம்பி வழி போகுது. ஓகே, வெள்ளாளபுரம் ஒரு பார்வை பார்த்துடலாம். நண்பர்களே, இது அணைமேடு பாலம். இது அணைமேடு பாலம். இப்போ சந்தப்பட்ட பாலம் வந்திருக்கிறோம். இதில் தண்ணி பாருங்க. இதில் பாருங்க இப்போ எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. இது சந்தப்பட்ட பாலம். இது கோட்டம் அங்கே உழு இருக்கு. தண்ணி ஃபுல்லாக போகுது. மக்களை பாலத்தையும் பிடிச்சிக்கிச்சு.